ஸோ ஃபிக்மா இன்னைக்கு வந்து இது ஃபஸ்ட் டே செஷன். ஓகேங்களா? ஃபிக்மானா என்னன்னு அப்படின்றத பார்க்கலாம். ஃபிக்மாவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்றத இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் செஷன்லேயும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் பேசிக்காக இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன் வந்து பார்த்தி எதுக்குன்னா, ஸோ ஃபிக்மா என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுது, இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எதுக்கெலாம் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நான் பேசிக்காக இப்போ நான் என்னென்ன விஷயங்கள் ஃபிக்மாவில் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேட்டிவ் டூல். நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனவுடனே கேட்பாங்க என்ன டூல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து ஃபிக்மா. ஓகேங்களா? அடுத்து வேறு என்ன டூல் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்டியில் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்டி அண்ட் ஃபிக்மா இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டீம் கொலாபரேட்டிவ் டூல். டீம் கொலாபரேட்டிவ்னா என்னென்னா, லைக் ஒரே டைமில் நிறைய பேர் ஒரு 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 ஃபைலில் ஒர்க் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் இது ஒரு ஃபைல். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண ஃபைல். அந்த ஃபைலில் நானும் பண்ண முடியும், பேரலாக ஒர்க் பண்ண முடியும். அதே சமயத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டுமே இதில் ஒர்க் பண்ண முடியும். எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஷேருக்கு பக்கத்தில் இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஏன்ற ஒரு யூசர் ப்ரொஃபைல் காட்டுது இல்லையா, இதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு ப்ரொஃபைல் வரும், அனதர் ஒரு ப்ரொஃபைல் வரும். இது மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபைலும் யாரெல்லாம் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அது எல்லாம் இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்த வந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒருத்தவங்க இந்த லாகின் பண்ணாங்கன்னா இந்த இடத்த அவங்களோட இனிஷியல் வரும். அவங்கள கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த இனிஷியலை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க மவுஸ் வந்து கர்சர் எப்படிலாம் போகுதோ, எதெல்லாம் பார்க்குறாங்களோ அது எல்லாமே நீங்களுமே பார்க்க முடியும். எக்ஸாம்பிள், இது வந்து பார்த்திங்கன்னா வித்யாவுடைய ஃபைல். ஆக்சுவலாக இப்போ வித்யா லாகின் பண்ண, இப்போ சப்போஸ் வித்யா உங்களால் முடிஞ்சால் இந்த ஃபைலில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுமே இங்கே எனேபிள் ஆகும். முடிஞ்சால் இப்போ பண்ணி பாருங்கள், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இன்னொரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கொலாபரேட்டிவ் டூல். ஓகேங்களா? ஸோ இதுவரை சொன்னது கிளியராக இருக்கா? ஃபிக்மான்றது ஒரு கொலாபரேட்டிவ் ஒயர் ஃப்ரேமிங் டூல். இதுவரையும் கிளியராக இருக்கா? ஓகே, ஃபைன். ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, ஸோ இந்த ஃபிக்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக நார்மலான ஒரு டூல் தான். ரெண்டு விதமான சாஃப்ட்வேர் இருக்குது ஃபிக்மாவில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் க்ளவுடில் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வி கேன் ஓப்பன் ஃபிக்மா இன் ப்ரௌசர் ஆல்சோ. ஓகேங்களா? நீங்கள் ஃபிக்மாவை வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர்லேயும் ஓப்பன் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஆஃப்லைன் டாக்குமெண்ட்டாக, ஐ மீன் உங்களுடைய ப்ரௌசர் டாக்குமெண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதாவது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம். ப்ரௌசர்லேயும் பண்ண முடியும், அதே சமயத்தில் டெஸ்க்டாப்லேயும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அதே டூல் தான் நான் இப்போ ப்ரௌசரில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற அதே ஃபைல் தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கேயும் அதே ஃபைல் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு யூசர் லாகின் ஆகிருக்காருன்றது எனக்கு காட்டுது. பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து இந்த ஒன்று கிளிக் பண்ணியிருக்கேன். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்றது இங்கே பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் இப்படி ஜூம் பண்ணுறேன்னு வச்சுங்க, இது வந்து என்னோடய டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர். இப்போ நான் இதை பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? இதே ப்ரௌசருக்குள்ளே போகிறேன் நான். பார்த்தீங்களா? ஜூம் ஆகிடுச்சா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்றதை நீங்கள் அழகாக வாட்ச் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு உங்களோட டீம் கிட்ட அழகாக டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே ஓகே. இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், இது ஒரு க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் ஆஸ் வெல் அஸ் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர். நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து யூ கேன் நோட் இட் டவுன். ஸோ ஃபிக்மான்றது ஆன்லைன்லேயும் பண்ண முடியுது, ஆஃப்லைன்லேயும் பண்ண முடியும். ஆஃப்லைன்லனா நெட் இருந்தால் தான் கனெக்ட் பண்ண முடியும். டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் தான், பட் ஈவன் தோ நெட் இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். பிகாஸ் இது க்ளவுட் கூட சிங்க்ரோனேஷன் இருக்கும். சிங்க்னா க்ளவுடு எனேபிள் இருந்தால் மட்டும்தான் இது நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி பார்க்க முடியும், ஒர்க் பண்ண முடியும். நெட் இல்லைன்னா சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ நெட்டு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் whenever we are working on Figma. ஓகே, சரி. இப்போது நான் வந்து ஃபிக்மாவில் பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் அச்சீவபிள் அப்படின்றது சொல்கிறேன்.
இதில் ஒயர் ஃப்ரேமிங் பண்ணலாம். அதாவது ஒயர் ஃப்ரேமிங்னா ஹை ஃபெடிலிட்டி ஒயர் ஃப்ரேமிங் அண்ட் லோ ஃபெடிலிட்டி ஒயர் ஃப்ரேம் ரெண்டுமே பண்ண முடியும். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப் பண்ண முடியும். கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப்னா லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது காட்டுறேன். இப்போ நான் ஏற்கனவே பண்ண ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் நான் ஆக்சுவலாக. இது பேசிக்காக நான் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கும்பொழுது பண்ணது தான். ஸோ இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு இப்படி இருக்குது ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ளே ஆகும். ப்ளே ஆகும்னா லைக் ப்ரோட்டோடைப் ரன் ஆகும். ஓகேவா. இப்போ இது ஒரு மொபைல் மார்க்கப்லேயே வந்துருச்சா, ஒரு மொபைல் ஆப் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஃபீல்டில் வந்துருச்சா. ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எதுவுமே கிளிக் ஆகலை. கரெக்டாக எதுவுமே கிளிக் ஆகலை. பெஸ்ட் எதுவுமே கிளிக் ஆகலை. நான் கிளிக் பண்ணுறேன் ஆக்சுவலாக எதுவுமே கிளிக் ஆகலை. ஓகேவா. இப்போது நான் இதுக்கு வந்து இந்த லாகின் என்ற பட்டனை வந்து எனேபிள் பண்ணி கிளிக் பண்ண வைக்கணும். ஓகேங்களா. தட்ஸ் மை கோல். கரெக்டா. சரிங்க சார், நான் கிளிக் பண்ணலை அப்படின்னா என்னோட அடுத்த ஸ்க்ரீனுக்கு நான் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் ரைட் ஏரோ அண்ட் லெஃப்ட் ஏரோ. ஓகே, அதுவுமே ஒர்க் ஆகலை. ஒய் பிகாஸ் தெர் இஸ் நோ கனெக்டிவிட்டி இன்சைடு. இந்த ஒரு ஆப்புக்கும் இந்த ஒரு இதுலேருந்து போகணுன்ற கனெக்டிவிட்டி கொடுக்காமல் இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் மூவ் ஆகாமல் இருக்குது. இப்போ நம்ம அதை ப்ரோட்டோடைப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த 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 ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே டிசைன், ப்ரோட்டோடைப், இன்ஸ்பெக்ட் இந்த மாதிரி 3 விஷயம் இருக்கும் ரைட் சைடு கார்னரில். டிசைன், ப்ரோட்டோடைப், இன்ஸ்பெக்ட். டிசைன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வென் பீப்புள் ஆர் ஒர்க்கிங். இப்போ நீங்கள் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைமில் இதுதான் எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா. ப்ரோட்டோடைப் அப்படின்னும் போது நீங்கள் ப்ரோட்டோடைப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோட்டோடைப் ரன் ஆகுறது ஃப்ளோ. ஓகேங்களா. இந்த ஃப்ளோவை நீங்கள் எங்கே வேணால் மாற்றி வைக்கலாம். ஏதாவது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வரணுமோ அது ஃப்ளோ 1. இப்போது இந்த ஸ்க்ரீன்லேருந்து அடுத்த ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் அப்படின்றத நான் கொடுக்குறேன். தெரியுதுங்களா கொடுக்குறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தான் ஃப்ளோ கொடுத்துருந்தாங்க, இதில் கொடுக்காம இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மாற்றிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போது ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டேப் பண்ணுறேன், லாகினில் டேப் பண்ணுறேன், பேக் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. மொத்தம் 4 ஸ்க்ரீனுமே இப்போ ரன் ஆகுது. நான் வந்து லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ அமுத்துறேன். இப்போதைக்கு 4 ஸ்க்ரீனுமே ரன் ஆகுது. ஒய் பிகாஸ் நான் ப்ரோட்டோடைப்பை இப்போ தான் கரெக்டாக எனேபிள் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா. ஸோ ப்ரோட்டோடைப்ன்றது என்னென்னா எந்த ஃப்ளோலேருந்து எந்த ஃப்ளோக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணுன்றத கரெக்டாக எனேபிள் பண்ணணும். அப்போ தான் ரன் ஆகும் நீங்கள் பண்ணியிருக்கிற டிசைன். சார் நான் கிளிக்கபிளாக பண்ணலை, நான் கிளிக் பண்ணாமல் பார்க்கணுன்னா எப்படி பார்க்கலான்னா நீங்கள் கிளிக் பண்ணாமலே பார்க்கணுன்னாலும் இந்த ப்ரோட்டோடைப் எனேபிள் பண்ணி ஃப்ளோவை செட் பண்ணி ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் அடுத்தடுத்த ஸ்க்ரீன் என்னென்ன ஸ்க்ரீன் சொல்லிட்டு நீங்கள் தான் பண்ணி வைக்கணும். அதாவது இந்த பட்டன் எதுவுமே கிளிக் பண்ணாமலே மூவ் ஆகணும்னா இந்த ஸ்க்ரீன்லேருந்து அடுத்த ஸ்க்ரீன் இதுதான் அப்படின்றத நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அதை பாருங்கள். இது இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரீனு, இந்த ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்க்ரீனுன்றத நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துடணும். அப்போ தான் என்ன ஆகும், கரெக்டாக ஃப்ளோ வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே. நான் ரொம்ப இன்சைடுக்குள்ளே போகிறேன். பேசிக் லெவலில் ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் சொல்லிடுறேன். நான் ஒரு டிசைன் பண்ண முடியும், கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப் பண்ண முடியும், அதே மாதிரியான ஃபிக் ஜாம் டயக்ராம் வரைய முடியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, ஒரு டயக்ராம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் இப்போ ஒரு யூசர் ஃப்ளோ போடணுன்னு வச்சிங்களேன். ஒரு நிமிஷம். இதோ இந்த யூசர் ஃப்ளோ நீங்கள் போடுறதுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்களாக உட்காந்து ஒவ்வொன்றுத்தையும் வரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, போட்டிருப்பீங்க. பட் இது ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக் ஜாம்ன்ற ஒரு டூல் மூலிமா பண்ண முடியும். சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக் ஜாம்னா அந்த ஃப்ளோ டயக்ராம்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். சேம் ஃபிக்மாவில் கொடுக்குற ஒன் ஆஃப் த ஃபீச்சர் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னலாம் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் அண்ட் ஃப்ளோ டயக்ராம்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா. நீங்கள் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, லைக் நீங்களா
ஒன்று ஒரு டிசைன் எடுத்து ஃபிக்மாவில் வரைஞ்சி பாக்ஸ் போட்டு கட்டம் போட்டு இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்துருப்பீங்க. பட் இது ரொம்ப எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. பட் நீங்கள் வந்து அதோட ரொம்ப ஈஸியாகவே பண்ணியிருக்கலாம். எப்படி பண்ணியிருக்கலாம்னா இதோ இருக்குது இல்லையா, இந்த ஃபிக்ஜாமில் பண்ணியிருக்க முடியும். பேசிக்கான ஒரு வயர் ஃப்ரேம் வரைகிறதா இருந்தால் இதில் நீங்கள் வரையலாம். வயர் ஃப்ரேம்லாம் யூசர் ஃப்ளோ சொல்கிறேன், தெரியுதுங்களா? ஸ்டிக்கி நோட் ஓரியன்டான இது ஃப்ளோ டயக்ராம்ஸ்க்கு இது வந்து டூல்ஸ் டுட்டோரியல். ஓகேங்களா? பேசிக்கலி நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது. ஓகேங்களா? டைப் டூலு அதை நீங்கள் எப்படிலாம் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன மாதிரி செக்ஷன் நீங்கள் பில்டு பண்ண முடியும். ஸ்டாம்ப்பு, விட்ஜஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கிற ஒன் ஆஃப் த போர்ஷன்ஸ். இங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம், ஒரு சில விஷயங்களை எடுத்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான் பண்ணுறோம். நம்ம எந்த விதமான டயக்ராம்ஸ்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. எந்த விதமான எந்த விதமான ஒர்க்கும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது கிடையாது. பேசிக்லி ஃபிக்மான்ற டூல் என்ன, அது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி எக்ஸ்டியும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அது என்ன பண்ணுது, எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபிக்ஜாம் பார்த்தாச்சு. ஃபிக்ஜாம்ன்றது ஒன் ஆஃப் த ஃபீச்சர் இன் அவர் ஃபிக்மா. ஓகேங்களா? ஒரு ஃபீச்சர், அவ்வளோதான். சரி, வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூசர் பர்சோனாக்கு டெம்ப்ளேட் இருக்குது, எம்பத்தி மேப்புக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. எவ்வளோ விஷயங்களுக்கு இங்கே டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? யூசர் ஜர்னி மேப்புக்கு டெம்ப்ளேட் இருக்குது. ஓகேங்களா? நிறைய யூஐ யூஎக்ஸ் ஓரியன்டான டெம்ப்ளேட்ஸ், டயக்ராம்ஸ், அசெட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்களே இவ்வளோ நாள், அது எல்லாத்துக்கும் இங்கே என்ன இருக்குது, ஈஸியாக சொல்யூஷன்ஸ் இருக்குது. சார் இதெல்லாம் ஏன் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லலை, நான் பண்ணியிருப்பேனே. இதெல்லாம் ஒரு ஃபீச்சர் தான். நாளைக்கு இந்த மாதிரி இன்னொரு ஆப் இல்லைன்னா, இந்த ஆப்பே இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் உங்களை எல்லாத்தையும் ரஃபாக பண்ண சொல்கிறது. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது ஃபிக்மாவில். அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெம்ப்ளேட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிளானிங்க்கு, ஒர்க் ஷாப்புக்கு, ஃபன், பிளானிங், ரிசர்ச், நீங்கள் ரிசர்ச் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி இருக்குது யூஎக்ஸில். நீங்கள் இப்போ சார் இது எப்படி பண்ணுறது, இந்த டெம்ப்ளேட் எப்படி போடலாம் அப்படின்றதுக்கு நிறையா இது இங்கே இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்புக்கே எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் முன்னாடி ப்ரோட்டோடைப் போடுறதுக்கு நான் பால்சமிக்னு ஒரு டூல்குள்ளே போய் தான் சார் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, பால்சமிக் டூல்ஸ்லேயும் பண்ண முடிகிற ஒர்க்கு ஃபிக்மாவிலையும் பண்ண முடியாமலாம் இல்லை. பட் என்ன ஒன்று, ஃபிக்மாவில் இந்த மாதிரி அசட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நம்மளாம் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணணும். பட் ஆனால் அதுவே பால்சமிக்கில் வந்து அப்படி கிடையாது. பால்சமிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான விட்ஜெட்டு, அசட்டு எல்லாமே வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்கும். அங்கே நீங்கள் ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிக்மா அப்படி கிடையாது, நீங்கள் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இது பாசிபிள். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன். அடுத்து ஃபிக்மாவில் இருக்கிற ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்மா கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஃபிக்மா கம்யூனிட்டி சார் இதில் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிடைக்காத விஷயங்களே இல்லை, எல்லா விஷயமும் கிடைக்குங்க. என்ன கிடைக்கும்? இன்ஸ்பிரேஷன்ஸ், அதாவது ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கும், ரொமான்ஸ் வேணுமா, ரொமான்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். பேசிக்காக அசட்ஸ் போய் நீங்கள் தேடணும், அசட்ஸ் எனக்கு வேணும், ஃபிக்மாவில் எடிட் பண்ணுற மாதிரியான அசட்ஸ் எனக்கு வேணும்னா நீங்கள் இங்கே தான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளகின்ஸு, டிசைன் சிஸ்டம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிசைன் சிஸ்டம் வேணும், iOS டிசைன் சிஸ்டம் வேணும், அப்படி இல்லைன்னா விண்டோஸ் அப்ளிகேஷனோடைய டிசைன் சிஸ்டம் வேணும், இல்லை iOS, macOS எந்த டிசைன் சிஸ்டம் வேணாலும் இதுலேருந்து போய் எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே வந்துருக்கு பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மெடிக்கல் ஆப் ஓரியன்டான டிசைன் சிஸ்டம். ஓகேங்களா?
அப்புறம் மார்க்கெட்டு, பேங்கிங் ஓரியன்டட், சார்ட் ஓரியன்டட், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ யுஐ ஓரியன்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை எடுத்து கஸ்டமைஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. என்ன பண்ண தெரியணும்? கஸ்டமைஸ். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து அப்படியே அட்டர் காப்பி அடிக்கிறதுக்கு பேர் டிசைனர் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விதமான அசெட்ஸ். அசெட்ஸ்னால் என்னது? ஒரு விதமான மூலப்பொருள். இந்த மூலப்பொருட்களை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யூ ஆர் கோயிங் டு பில்ட் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் சின்னதாக இதோடைய காப்பி நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் எதுக்கு நான் எடுத்துக்கிறேன்னா, இதை அப்படியே எடுத்துன்னு போய் நான் ஏன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்க, இந்த ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க, டிசைன் பண்ணுறீங்கன்னா, உங்களை வேலிடேட் பண்ணுறவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் வெப்சைட்ஸ் கேன்வால் ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஃபிக்மால் ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் தெரியும். நீங்கள் இதே அட்டர் காப்பி பண்ணி எடுத்துன்னு போயிட்டு சார் நான் பண்ண வெப்சைட் சொன்னால் ஈஸியாக மாட்டிப்பீங்க. ஓகேவா? நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஓ இப்படி போட்டிருக்கிறாங்களா, இதுலேருந்து நம்ம இதை மட்டும் தனியாக எடுத்துப்போம். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தனித்தனியாக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த சர்ச் மாதிரி நம்ம நல்லா இருக்குது, இந்த சர்ச்சை நம்மளோட வெப்சைட்டில் இருந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த சர்ச் நல்லா இருக்கா, இதை நம்மளோட வெப்சைட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.